வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: ஒரே தேசம் ஒரே எரிவாயு தொகுப்பு திட்டத்தின் மூலம் நாட்டில் தூய்மையான எரிவாயுவை அளிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் கட்டப்படவுள்ள புதிய நாடாளுமன்ற வளாகத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் இம்மாதம் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவை பொது விடுமுறை தினமாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கோவிட்-19 வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒரே தேசம் ஒரே எரிவாயு தொகுப்பு திட்டத்தின் மூலம் நாட்டில் தூய்மையான எரிவாயுவை அளிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கொச்சி, மங்களூரு இடையே சுமார் 3000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள எரிவாயு குழாய் திட்டத்தை அவர் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து உரையாற்றினார். தூய்மை எரிவாயு திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் விதமாக நாட்டில் உள்ள அனைத்து எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்கள் புனரமைக்கப்படும் என்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். புதுதில்லியில் கட்டப்படவுள்ள புதிய நாடாளுமன்ற வளாகத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பு அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தில்லி மேம்பாட்டு ஆணைய சட்டத்தின்படி சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஒப்புதல் முறையாக பெறப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த அமர்வில் நீதிபதிகள் திரு தினேஷ் மகேஸ்வர், திரு AM கன்வில்கர், திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். தமிழகத்தில் இம்மாதம் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவை பொது விடுமுறை தினமாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இனிவரும் ஆண்டுகளிலும் தைப்பூச திருவிழா தினத்தை பொது விடுமுறை பட்டியலில் சேர்க்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளில் தைப்பூச திருவிழாவிற்கு பொது விடுமுறை அளிக்கப்பட்டு வருவதை குறிப்பிட்டுள்ள அவர், பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே தைப்பூச திருவிழா தினத்தை விடுமுறை நாளாக அறிவித்ததற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்திலிருந்து வந்தவர்களில் உருமாறிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட 4 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். யூகேலேருந்து இதுவரைக்கும் 2146 பேர் வந்தவங்களை செக் பண்ணிருக்கோம். அதுல 24 பாசிட்டிவ் வந்திருக்காங்க. அதே மாதிரி 3321 தொடர்புடையவர்களை செக் பண்ணிருக்கோம். அதுல 20 பாசிட்டிவ் வந்தாங்க. இவங்கெல்லாம் சாதாரண கோவிட் பாசிட்டிவ். இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் மரபியல் ரீதியா நம்ம அனுப்பியிருக்கோம். அதுல இதுவரை கிடைத்த தகவலின்படி 12 பேரோட ரிசல்ட் வந்திருக்கு. அந்த 12 பேர்ல ஏற்கனவே அறிவித்த ஒருத்தர் தவிர்த்து 3 பேர். இவங்க கிங் இன்ஸ்டிடியூட்ல எல்லா நபரும் தனி விங்கில சிறப்பு மருத்துவர்கள் கவனிப்பில் நல்ல முறையில் இருக்காங்க. They are doing well. இது UK ரிட்டர்ன் பீப்புள். மீதமுள்ள 32 சாம்பிள்ஸ் இது UK வேரியண்டா இல்லையா அப்படிங்கிறது நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். போத் புனே மற்றும் பெங்களூர்ல செய்தி வரப்பெற்றவுடன் நாங்க சொல்லுவோம். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கோவிட்-19 வழிகாட்டு நெறிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றி சமூக இடைவெளியை பராமரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். கேரளாவில் பறவைக் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அங்கிருந்து தமிழக எல்லைக்குள் வரும் வாகனங்களை சோதனை செய்து கிருமி நாசினி தெளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பறவை காய்ச்சல் நேரடியாக கால்நடையை பாதிக்கப்பட்ட போதிலும் மனிதருக்கு வரலாம். அதனால நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை எப்பவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம முன்னோடியே நடப்போம். இப்போ கால்நடை துறை ஏற்கனவே கேரளா தொட்டுள்ள 6 மாவட்டங்கள், குறிப்பாக கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரிஸ்ல அந்த இன்டர்ஸ்டேட் பார்டர்ல இருக்கிற 26 செக் போஸ்ட்ல இன்டர்ஸ்டேட் பார்டர்ல கராரா அந்த பர்டிகுலர்லி வித் டு இந்த கால்நடை வாத்துகள் போன்றவை அந்த இன்கமிங் அவுட் கோயிங்க கண்காணித்து இது பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிருமி நாசினி தெளிப்பதற்கு கால்நடை மருத்துவர் ஜாயிண்ட் டைரக்டருக்கு கீழ் இந்த பணியில சுகாதாரத்துறை ஈடுபடுறாங்க. டு என்ஷூர் தட் இந்த நோய் அந்த மாநிலங்கள்ல இருந்து நம்ம மாநிலத்துக்கு வராம இருக்கிறதுக்கு அந்த பணியும் நம்ம போர்க்கால அடிப்படையில் சொல்றோம்.
கோவிட் தொற்றால் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து இறங்குமுகமாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் விவரித்த மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன், கடந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 3%த்திற்கும் குறைவானவர்களே நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கோவிட் தடுப்பு மருந்து வழங்குவதற்கான முன்னேற்பாடுகளை மத்திய மாநில அரசுகள் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், மும்பை, சென்னை, கொல்கத்தா, கர்னூல் ஆகிய 4 இடங்களில் தடுப்பு மருந்துகளுக்கான முதன்மை விற்பனையகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதுதவிர நாடெங்கிலும் 37 இடங்களில் தடுப்பு மருந்து விற்பனையகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விநியோகஸ்தர்கள் கோவிட் தடுப்பு மருந்தை மொத்தமாக இந்த விற்பனை கூடங்களிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். மருத்துவ பணியாளர்கள், நோய் தடுப்பு முன்னிலை பணியாளர்கள் ஆகியோருக்கு தங்கு தடையின்றி தடுப்பு மருந்துகளை அளிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட் எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கடலூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம், பூண்டி ஏரிகளில் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று மாலை முதல் வினாடிக்கு 3300 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியிலிருந்தும் வினாடிக்கு 3240 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. விளைநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள உயர்மின் கோபுரங்களுக்கு அரசாணைப்படி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெறும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் பணிகள் விவசாயிகளுடன் முத்தரப்பு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட பின்னரே நடைபெற்று வருகிறது என்றும் கூறினார். விவசாயிகள் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் சட்டமன்றத்திலும் பல முறை அதற்கு பதில் சொல்லியிருக்கின்றேன். எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட பல்வேறு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வந்தார்கள். என்னையும் பல முறை விவசாய சங்கங்களும் அதை சார்ந்த அரசியல் இயக்கங்களும் என்னை சந்தித்து பேசினார்கள். இருக்கின்ற நிலைமையை நான் அவர்களிடத்தில் எடுத்து சொன்னதுக்கு பின்னால் ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கு பின்னால் தான் அந்த மின்கோபுரம் அமைக்கின்ற பணி நடைபெற்றது. அது என்னிடத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சில அரசாணை பிரகாரம் எங்களுக்கு அந்த நிதி கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காக அவர்களை அடுத்த வாரத்தில் அழைத்து பேசி சுமூக தீர்வு எட்டப்படும். தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி திரு செந்தில்குமார் கொண்ட அமர்வில் இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தபோது, மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நடைமுறைகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பொது நலனை கருத்தில் கொண்டு எந்தவொரு இடைக்கால உத்தரவும் தற்போது பிறப்பிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்த மனுக்கள் மீது 15 நாட்களுக்குள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். மாவட்டச் செய்திகள். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி இன்று ஆய்வு செய்தார். மதுரை தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாநில அமைச்சர் திரு செல்லூர் ராஜு இன்று வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் 28 அம்மா மினி கிளினிக்குகளை திறக்க மாநில அரசு அனுமதி அளித்துள்ளதாக ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்கவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஒரே தேசம் ஒரே எரிவாயு தொகுப்பு திட்டத்தின் மூலம் நாட்டில் தூய்மையான எரிவாயுவை அளிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் கட்டப்படவுள்ள புதிய நாடாளுமன்ற வளாகத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் இம்மாதம் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவை பொது விடுமுறை தினமாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கோவிட்-19 வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.